ஆண்டவர் திருமணி இயேசு கிறிஸ்துவின் நன்மையான நாமத்தினாலே தனிமையான காலங்களிலே தேவனுடைய சமூகத்திலே தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய அன்பை நினைத்து தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்வதற்காக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்த சகல காரியங்களுக்கும் நன்றிகளோடு ஆகியது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கூடி வந்திருக்கிறோம். இவர்களிலே கண்களை மூடி இந்த ஆராதனை தொடக்கும்போது முடிவுகளை தெய்வீக பிரசனம் நம்மளோடு கூட இருக்கும்படிக்காக ஆவியானவர் தொடர்ந்து நம்மளை நடத்தி செல்வதற்காக கண்களை மூடி நம்ம ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா அறிவுகளுக்கும் நம்மளை பாதுகாப்பு தேவனாய் கற்று பாதுகாப்பு தேவனாய் கற்று நம்மளை நடத்தி செல்வாராக. காலையிலூயா மெத்துதிக்கிற கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமே. காலையிலூயா மெத்துதிக்கிறோம். நன்றியானவரே, கடந்து வந்த காலம் முழுவதும் சற்று ஆண்டவரே கர்த்தாவே அருமையான அற்புதமாக நீங்கள் நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா கர்த்தாவே துதிக்கிறோம் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஐயா. நீங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்லாண்டவரே, இந்த பரிசுத்த உள்ள காலங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு உண்மையோடு தேவ சமூகத்தில் கூடி ஆராதனை செய்யும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பாடல் பதிகள், ஆராதனை பதிகள், சங்கீத பதிகள், தேவ செய்திகள் அவற்றையும் கொஞ்சம் பிரியமாக இருக்கட்டும். தேவனாய் கற்ற முதல் பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்க்கிறார்கள். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சேர்வார்கள் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனாய் கற்ற நல்லவர், அவர் கிருபை ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்கிறபடினால தான் தேவனாய் கற்ற ஆவியோடு உண்மையோடு தேவனாய் கற்ற நம்மளை தொழுகை செய்யும்படிக்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக தேவன் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அதனாலே சில பாடலை பாடி தேவி நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கற்ற நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். நன்றி என்று சொல்லுகிறனாலா, நாவாலை துதிக்கிறனாலா, இந்த பாடல்கள் சொல்லி கலைஞர்கள் பாடுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. ஆமே நன்றி இயேசு ராஜா, சொல்லுங்க நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, இன்று நன்றி
நன்றி ராஜா என்னை தாயை போல் தேடி நன்றி ராஜா சொல்லுங்க நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலை துதிக்கிறோம் நாதா சொல்லுங்க நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா இன்று நன்றி இயேசு ராஜா சொல்லுங்க நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா என் வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா சொல்லுங்க வார்த்தை என்ற மன்னா தந்தீரையா சொல்லுங்க நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலை துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலை துதிக்கிறோம் நாதா ஹalleluya ஹalleluya அவருக்கு நன்றி செலுத்தும்படிக்காக நம்ம கடந்து வந்திருக்கிறோம் ஹalleluya அந்த வாக்கியத்தை தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அநேகருக்கு கிடைக்கூடாத ஒரு பாக்கியம் யார் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற அந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஹalleluya ஈவாய் கொடுத்திருக்கிறார் கிருபையாய் கொடுத்திருக்கிறார் அவருடைய அழைப்பு நிமித்தத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய உண்மை நிமித்தத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய அழைச்சல் நிமித்தம் கொடுத்திருக்கிறார் அவருடைய எண்ணத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை ஹalleluya அதனாலே நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஹalleluya அந்த பாக்கியமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இறைமகனாக இருக்கிற இயேசு ஹalleluya பிதாவுடைய வலது வருஷத்தை நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹalleluya கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா அவரின் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை ஹalleluya ஹalleluya எந்த விளைவில் வந்தாலும் என்னை என்ன பண்ணது சேதப்படுத்துற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஹalleluya அதனால் தேவப்பிள்ளைகளை நீங்கள் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஹalleluya அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த தேசாந்த முகத்தில் சொந்த போகாதே தேசமே பயப்படாதே இந்த வாதிகள் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் இறைவனை தேட வேண்டும் ஹalleluya இயேசுவை தேட வேண்டும் படைத்த இறைவனை தேடாமல் இந்த பூமியில் இருக்கிற சாபங்கள் என்ன பண்ணாது மாறாது இந்த பூமியில் இருக்கிற அந்தங்களை கிரியைகள் மாறாது நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும் தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஹalleluya தேவப்பிள்ளைகளை நீங்களும் நானும் அப்படி இருதயத்தில் என்ன பண்ண முடியும் சோதனை என்னோடு கூட இயேசு என்னோடு கூட இருக்கிறார் ஐயா அவர் என் குடும்ப அறையில் இருக்கிறார் அதை நான் அசைக்கப்பட மாட்டேன் ஹalleluya ஆகையினால் சோர்ந்து போக மாட்டேன் நான் தள்ளாடுவதில்லை ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா ஹalleluya அப்படி என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவனுடைய நாமத்தை பாடி கீர்த்தனை பண்ண போகிறேன் எல்லோரும் தெரிந்து கரங்களை தட்டி பாட போகிறோம் அதி சீக்கிரத்தில் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்த போல் என்னோடு சேர்ந்து பாடுவோம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரோ தேசமே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரோ சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே என்று சொல்ல முடியும் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரோ சொல்லுங்க அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது உள்ளான மனித நாளுக்கு நான் சொல்லுங்க சோர்ந்து போகாதே தேசமே சோர்ந்து போகாதே சொல்லுங்க சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எத்தனை பேர் சொல்ல முடியும் லேசான உபத்திரவம் சொல்லுங்க அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
அளவிலா மகிமை இதனால் எனக்கு வந்திடுமே இன்று சேர்ந்து போகாதே நீ சேர்ந்து போகாதே சொல்லுங்க சேர்ந்து போகாதே நீ சேர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இயேசுவே இந்த லேசான உபத்திரவ சொல்ல முடியுமா அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் வைராக்கியமாக இந்த லேசா உபத்திரவ சொல்லுங்க அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம் தான் இந்த உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறேன் சொல்லுங்க அங்கிந்த உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் இன்று சேர்ந்து போகாதே சொல்லுங்க இன்று சேர்ந்து போகாதே சேர்ந்து போகாதே சொல்லுங்க நீ சேர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த சான உபத்திரம் எத்தனை பேர் சொல்லலாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் இயேசுவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே சொல்லுங்க இயேசுவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே இன்று சேர்ந்து போகாதே நீ சேர்ந்து போகாதே தலைக்கு தலையை தட்டுமே சேர்ந்து போகாதே நீ சேர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த சான உபத்திரவம் எப்படியே இந்த சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த சான உபத்திரவம் மண்டவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கைகொள்ளுவோம் சொல்லுங்க மண்டவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கைகொள்ளுவோம் சேர்ந்து போகாதே சொல்ல முடியுமா நீ சேர்ந்து போகாதே அவர்களே சேர்ந்து போகாதே நீ சேர்ந்து போகாதே அவர்களே சேர்ந்து போகாதே நீ சேர்ந்து போகாதே மகிமையின் தேவ ஆவியாமே மன்னன் நமக்குள் வாழ்கின்றாய் மகிமையின் தேவ ஆவியாமே மன்னன் நமக்குள் வாழ்கின்றாய் சொல்லுங்க சேர்ந்து போகாதே நீ சேர்ந்து போகாதே சொல்லுங்க சேர்ந்து போகாதே நீ சேர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சொல்லுங்க அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி இருந்து தேவனை ஆராதனை செய்வோம் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஐயா ஆண்டவரே உமது வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது ஆவியினால்தான் அந்த பூமியிலே இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு போராட்டம் இவ்வளவு நிந்தனைகள் அவமானங்கள் ஆண்டவரே இவ்வளவு பாவங்கள் இவ்வளவு வாதைகள் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தோமே ஹல்லேலூயா 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 கர்த்தர் நல்லவர் ஆவியானவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா அவருடைய கிருபை என்றும் உள்ளதுப்பா ஆண்டவரே சதாயிரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே போஷிக்கிறவரே உடைத்து வைக்கிறவரே எங்களை பலப்படுத்துகிற இரட்சகரே தாவீதின் குமாரனே என்று சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ பிள்ளையே இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போமே ஹல்லேலூயா வலது கையை உயர்த்தி தேவனுக்கு முன்பதாக இயேசுவே நீ நல்லவர்
இறங்கி வாரும் மோசையோடு இருந்த தெய்வமே இந்த ஈரம
நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறீர். இன்று நன்றி, நன்றி உலகை உயர்த்துமே. எல்லா நன்மைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைக்கு நேர்ந்தவர்களே நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். எத்தனை பேர் தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். ஐயா நன்றி இயேசுவே, நன்றி. உணர்ந்து பாருங்க, எல்லா நன்மைக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. எத்தனை சொல்லுங்க நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. தீமைகளால் நான் பார்க்கலாம் ஆண்டவரே. உமது அற்புதத்தின் களமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க தேவ பிள்ளையே? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தீமையை நான் பார்க்கலாம் ஆண்டவரே. அமைச்சருடைய ஆசீர்வாதமாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க தேவ பிள்ளையே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன், குடும்பங்களை இன்பமாக மாற்றுகிற தேவன், வருடமான சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், அழகின் சத்தத்தை மாற்றுகிற தேவன். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. புலம்பலின் சத்தத்தை மாற்றுகிற தேவன், உம்மை துதிக்கிற ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன், ஆனந்த கண்ணீராக தேவன் மாறச் செய்கிற தேவனாய் இருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பிள்ளையே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தீமைகளை நான் தீமையாக நினைக்கிறேன் ஆண்டவரே. துன்பங்களை நான் துன்பமாக பார்க்கல ஆண்டவரே. ஒரு அற்புதமாக நான் பார்க்கிறேன் ஐயா. ஒரு அதிசயமாக நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை நீ நிலைநாட்டி போகிறீர். அதே ஒரு அதிசயத்தை நிலைநாட்ட வேண்டும் சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நான் பிரச்சனையாக பார்க்கிறேன் ஆண்டவரே. அது அற்புதமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது அதிசயமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது ஒரு அதிசயம் நிறைவேற போகிறது சொல்லி எத்தனை பேர் விசுவாசத்தோடு விசுவாசித்து சொல்கள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. praise the name of Jesus. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரே, நம் மகிமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை கர்த்தாவே உடைய பயணம் எங்களுக்குள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வேத பலனங்கள் சொல்லுகிறது, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பு தெரிந்த புத்தியுள்ள விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையை தந்திருக்கீங்க ஆண்டவரே. கர்த்தாவே அந்த கிருபைகளுக்காக, அந்த சத்தியத்துக்காக, அந்த மகிமைக்காக, அந்த மதுரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தர்மையான நாளில் ஆண்டவரை கர்த்தாவை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்குள்ளாய் இருக்கிற பயம், உமக்குள்ளாய் இருக்கிற வைராக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில தந்திருப்பதற்காக சொல்கிறோம். ஆண்டவரே, தேசம் கலங்கி கொண்டிருக்கிறது. தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை அலறி கொண்டிருக்கிறார்கள். தேசத்தில் இருக்கிற ஆண்டவரை ஜனங்கள் எப்பொழுதே மரணம் வஞ்சிக்கும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நாட்களிலே தேவனே துதிக்கிறோம் ஐயா. கலக்கத்தை மாற்றுகிற தேவன் தேசத்துக்குள்ளாக நீர் புறப்பட்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புறப்படுதல் ஆண்டவரே இந்த மகிமையாக இருப்பதற்காக செலுத்துகிறோம். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஒன்றையும் நீ தீமையாய் பார்க்கவில்லை, எல்லாம் நன்மையாக நீ பார்க்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய தேசத்தில் இருக்கிற அழிவுகள், எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா பாவ கரைகள், எங்களுடைய தேசத்தில் இருக்கிற விபச்சாரங்கள், வேசித்தனத்தின் ஆவிகள், ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஏமாற்றங்கள், எங்களுடைய தேச கொலைகள், கொள்ளைகள் எல்லாம் வெளியேறுவதாக. கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத சக்திகள் எங்களுடைய தேசத்தை விட்டு விலகட்டும். பிரியமில்லாத சக்திகள் தேசத்தில் குடும்பத்தை விட்டு விலகுவதாகப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படிக்கு நாங்கள்
ஜெபிக்கிறோம். உம்முடைய கோப கலசத்துக்கு ஆண்டவரை தப்பித்துக் கொள்ளும்படிக்காக ஆண்டவரை பரிசுத்தமான வழியை வைத்திருக்கிறீர். அந்த பரிசுத்தமான சந்ததிகளாக சத்தியத்தின் பாதையில் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்ததற்காக உங்களை செலுத்துகிறோம். எங்களை எல்லாம் நீர் பாதுகாத்தீங்க ஆண்டவருக்கு நன்றி. தொடர்ந்து உமது பிள்ளைகளோடு கூட பேசுகிறாங்க இடைபடுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் 115வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும்.
ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான பிள்ளைகளாகிய உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. தொடர்ந்து நாம் சொல்லிக்க வேண்டும். சாட்சி நேரம், சாட்சி சொல்கிற பிள்ளைகள் நீங்கள் சாட்சி சொல்லி அமரும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை செவிமடுத்தார். கர்த்தாவே, பொய் உணர்தலுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே உனக்கு என்ன செய்யப்படும்? உனக்கு என்ன கிடைக்கும்? பலமான குதிரையும் உண்மையான அம்புகளும் சூரி செடிகளை ஏற்றும் தழலுமே கிடைக்கும். ஐயோ நான் கேவலம் புகார்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும். ஐயோ நான் மேசைக்கிலே குடியிருந்தது போதும். கேவலம் புகார்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும். சமாதானத்தை பகிர்ந்ததற்கு என் ஆத்மா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது இதற்கு எத்தனைப்படுகிறார்கள். சங்கீதங்களின் புத்தகம் 120 சங்கீதம் 1 முதல் 6 வசனம் வரை. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் சொல்லிக்கலாமா? அன்பு மகள் கவிதா வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற நன்மைகள் சரிவர என்ற மாறணும். தொடர்ந்து அந்த நெட்டின் பார்க்கக்கூடிய வேலைகள் முடியணும். பிள்ளைகளெல்லாம் கேட்குற ஞாபகம் நடக்கும். நான் சொல்லியிருக்கேன், அந்த பிள்ளைகளை ஒரு +2 படிச்சுட்டா கூட இலவசமாக நல்ல ஒரு நர்சிங் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய நம்முடைய கிறிஸ்தவ அப்புறம் சேர்த்துலாம் பிள்ளைகள் படிக்கும். முதல்ல படிக்க இருக்கணும். அவளை கஷ்டத்தெல்லாம் அவங்க நீக்கி போகிறோம். பார்த்தீங்களா, சமூக இறந்துட்டு வாழ்ந்ததுக்கு அப்புறம் கத்தரோட அற்புதமாக நடக்கிறார், ஆச்சரியமாக நடக்கிறாரு. அதனால் பிள்ளைகள் கீழ்படுறதாக வரும். அவளுடைய கண்ணீர் ஆண்டவர் கேட்டவர்கள் நல்ல கலங்களை கொடுக்க கண்ணீரை குறித்து சொல்லிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகள் ஆண்டவரே கவிதாவுக்காக ஸ்தோத்திரம். அவளை பலப்படுத்தி திடப்படுத்தி இதுவரையில் அற்புதமாக நடத்தின தேவன் நடத்தும். அவள் இருந்தா பிள்ளைகளெல்லாம் இந்த பிள்ளைகளெல்லாம் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும். தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரம் பிள்ளைகளை தாங்கி கொள்ளுட்டாங்களே. அவளுக்கு அந்த வார்த்தைகளுக்கு நல்ல முறையில் கட்டணம், பண தேவைகள், பொருளாதாரத்தை சந்திக்கும். இந்த சந்தலை பல பகுதியில் மகளை மலைமேல் இருக்கிற பட்டணத்தை போல உயர்ப்புடைய கண்ணீருக்கும் அனைவரவு தகப்பனே ஒரு குறையில்லாத பிள்ளை நடத்த ஆசிரியர் இயேசுவின் போல வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. மாத்திரமல்ல, நீ சகோதரி சொன்னது போல அதே மகன் ஆபிரகாம் அந்த 5000 ரூபாய் கிடைத்த அந்த ஒரு புது வண்டி ஒன்று வாங்குவதற்கான ஒரு உதவி செய்தார். பஜாஜில் நல்ல அந்த வண்டி நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு புது சைக்கிள் வாங்கிட்டா நம்ம பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் போடாமல் போடுவாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணி போனால் போடாமல் போடுவாங்க. கெட்டு போனாலும் புத்திக்கு தான் புத்திக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இருக்கிற பகுதியில் அந்த பையனுக்கு நல்ல ஒரு வண்டியை கொடுத்தாங்க. ஆனால் அந்த லைனில் பையனுக்கு போடாமல் இருந்துச்சு. ஆனால் என்னென்ன மொத்தம் கொடுக்கணும் அவ்வளோ மொத்தம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அந்த மகளுக்கு வராதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். அவருடைய கணவரை அவங்க ஆசீர்வதிக்கணும். அங்கே
சந்திரசேகர் அன்பு மகனுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க வேண்டும். முன்னாள் சந்திரசேகர் முன்னாள் மகனுக்கு கேரளாவுக்கு கொஞ்சம் சுகவீனமாக இருந்தான். இங்கே வா வந்து திரும்பி நெல் அந்த பக்கம் திரும்பி நெல் அப்படி திரும்பி நெல் மகனை பார்த்துட்டாங்க. இப்போ என்னைக்கு போகணும் கேரளாவுக்கு? நைட் போறியா? வேறு எல்லாம் போறீங்க தானே? அதை வாங்கிட்டீங்களா? சரி, நம்ம சுகமாக முதல்ல நம்ம ஜோம் பண்ணோம். அதை மனநிலை பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டான். கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். என் மனைவியும் ஒரு மகள் இப்போ தான் பிறந்திருக்கா. மூத்த ஒரு மகன் இருக்கான். அதனால் குடும்பமாக கேரளா போகிறாங்க. ஒரு கம்பெனி நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம். அதனால் இந்த பாஸ் மற்ற மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போகிறோம். கர்த்தர் பலப்படுத்தணும். இந்த தடவை நல்ல ஒரு ஞான பிள்ளைகள் நம்ம மகனை கர்த்தர் பலப்படுத்தி நல்ல வேலையாக கொடுத்துருக்கிறார். நல்ல சம்பளம், நல்ல அருமையான மனைவி பிள்ளைகள் கொடுத்துருக்கிறார். இந்த சரீரத்தில் எந்த ஒரு தலையும் வராமல் இந்த கேரளாவில் கர்த்தர் பாதுகாத்து ஒரு வழியில் இன்னைக்கு புறப்படுற பயணத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்தி இடப்படுத்த கண்ணை முடிச்சவங்க இல்லாமல் நன்றி ஆண்டவரே. மகன் ஆண்டவரே சந்திரசேகருக்காக சொல்லிக்கிறப்பா உங்கள் தேவனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சிவபிரசாத்துக்காக நன்றி. குட்டி பாப்பாவுக்காக நன்றி. இன்னைக்கு கேரளா பரவப்படுகிற தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய சொல்லிக்கிறப்பா. இந்த வேலையில் நல்ல செழிப்பி ஆசீர்வாதம் என் மகன் சந்திரசேகருக்கு கொடுக்கிறாங்க. சரீரத்தில் எந்த ஒரு கலையும் வரக்கூடாது. தொடர்ந்து நடக்கும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து உங்களை வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. நல்ல ஆண்டவரே, உண்மையான பிள்ளைகள் நல்ல வசனத்தை சொல்ல கிருபை தந்தீர். தொடர்ந்து பிள்ளைகள் வசனத்தில் வளர வச்சு தொடர்ந்து நடக்கும் ஆசீர்வதி இயேசு உங்களை வேண்டிக் கொள்வது எங்கள் நல்ல பிதாவே. இப்போ சந்திரசேகர் ஒரு அலிலியை சொல்லுமா? தொடர்ந்து நாம் அதிகமாக சொல்லிக்க வேண்டும். தேசத்தில் அதிகமாக இந்த கொரோனாவுடைய 3வது அலையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி எங்கள் லாக்டவுன் போடப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதனால் வருகிற நாட்களிலே உங்களுக்கு நான் மற்ற காரியங்களை நான் அறிவிப்பேன். ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராங்க. எங்கே போனாலும் மாஸ்க் போடாமல் எங்கே போகாதீங்க. அடிக்கடி என்ன செய்யணும்? கைகளை கழுவிக் கொள்ளுங்கள். அதிகமாக சில ஃபங்க்ஷன்கள்லாம் போகிறதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிறைய காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். அதோடு கூட நாமும் நம்மை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்வோம்? நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது. அதுக்கு ஆண்டவர் நம்மை காப்பார். ஆகவே அருமையான பிள்ளைகளாக நீங்கள் ஆயத்தமாக இருப்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? சரி, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கடந்த நாட்களில் நான் என்ன பிரச்சனை பண்ணுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? பிரச்சனை என்ன பண்ணினேன்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு தலைப்பு மட்டும் சொல்லுங்க. மறுபடியும் என்னது? மறுபடியும் ஊழியர் தருவோம். மறுபடியும் எத்தனை பேர் நம்ம பிறந்திருக்கிறோம்? மறுபடியும் நான் பிறந்தேன் அப்படின்னு எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பிறந்தையா, நான் ஒரு புதிய மனிதனாக என்னை ஆண்டவர் மாற்றிட்டேன், மறுபடியும் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சரி, அதனால தான் 1 யோவான் 3:9 நம்ம வாசிப்போம். தேவனால் பிறந்தவன் எவரும் பாவம் செய்யா, ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிற அவன் தேவனால் பிறந்தபடியினாலே அவன் பாவம் செய்யவே மாட்டான். அப்ப தேவனால் பிறப்பது என்ன என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நம்ம கேட்டோம். தேவன் மேல் அதிகமாக விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்வது கொண்ட மனிதன் தேவனால் பிறந்திருக்கிறவன். அப்புறம் ஆவியினால் அபிஷேகம் பெற்று ஜலத்தினாலே அவன் ஞானஸ்நானம் பெற்று பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனாக வந்தவன். அவன் தான் மறுபடியும் தேவனால் பிறந்தவன். அடுத்து மறுபிறப்பி, அதாவது தேவனால் பிறந்தவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை தவிர இருக்கக்கூடாது. தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. வித்து என்பது என்ன? விதை. அந்த விதை எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே அவனுடைய வாயிலிருந்து வேற ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகள் வராது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முந்தின பாவ மனிதனை நாம் கலைந்து விட்டு புதிய மனிதனை நாம் தரித்திருக்கிறதுனால நமக்குள்ளே யாருடைய வார்த்தை இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையாக அது வித்து இருக்கிறது. அப்போ அடுத்து நம்ம பார்த்தோம், நமக்கு எல்லாரும் ஒரு அடையாளம் உண்டு இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைன்னா ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா? அந்த அடையாளம் என்ன?
எப்படின்னு பார்த்தோம்னா, தேவனால் பிறந்தனுடைய அடையாளங்கள் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கே நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்ப கர்த்தருடைய வார்த்தைன்னா என்ன? அதுக்கு நம்ம கீழ்ப்படிகிறோமா? புருஷர்களே, மனைவிகளே, உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி இருக்கா இல்லையா? இது கர்த்தருடைய வார்த்தை. இதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுறதா, அன்பு கூறுறதா? அன்பு கூறுங்கள். அப்போ இதுல நம்ம எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுது. திருமணத்தை முடித்து ஆண்டவர் கணவன் மனைவியை வைத்திருக்கிறார். இப்போ அந்த அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது என்பது அர்த்தம். மறுபிறப்பு மறுபடியும் நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் தன் மனைவியை தன் சரீரத்தை போல நேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். மனைவி தன் சரீரத்தை போல நேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆரம்பத்துல மனைவி காலில் முள்ளு குத்திச்சுன்னா இவன் காலில் முள்ளு குத்துற மாதிரி துணியா துடிப்பாங்க. ஆனா நாள் ஆக என்ன ஆயிடும்? அந்த அன்பெல்லாம் என்ன ஆயிடும்? தனிந்து போகிறதா இருக்கிறது. அதே போல கணவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா மனைவி துணியா துடிச்சு போயிடுவா. அப்ப நாள் ஆக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அன்பு தனிந்து போகிறது. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? மனைவிகளே என்ன செய்ய வேண்டும்? புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அடுத்து பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன பாக்குறீங்களா? எனக்கு தெரியுதா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. இது வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த வார்த்தையை வித்து இதுதான் மறுபடியும் பிறந்தது ஆண்டுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க, நம்ம நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அநீதி செய்கிறவர்களாக அல்ல. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நீதிபரர், நீதிபவான், நீதியரசர். அவரை போல நாம் இருக்க வேண்டும். அவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ, அவர் எப்படி நீதிமானாய் இருந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் நீதிமான்களாய் வாழ வேண்டும். அடுத்து நம்ம முதல்ல வாசித்தது போல நம்ம என்ன செய்யணும்? எந்த ஒரு பாவத்தையும் செய்ய கூடாது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய அன்புல ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? குறையவே கூடாது. அன்பு தனித்து போகக்கூடாது. ஆண்டவர் மேல அன்பு இருக்கணும், மனைவி மேல அன்பு இருக்கணும், கணவன் மேல அன்பு இருக்கணும், அப்புறம் யார் மேல அன்பு இருக்கணும்? பிள்ளைகள் மேல அன்பு இருக்கணும். இப்படி பல நிலைகளுடைய எல்லார் மேலையும் நம்ம அன்பு பாராட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அடையாளங்கள். அடுத்து எல்லா நிலையிலையும் மனம் ரம்யமாய் இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்று ஆழமான ஒரு விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். அடுத்ததாக அடுத்த அடையாளம் என்னன்னா, இந்த உலகத்தின் அசுத்தங்கள் நம்மை நெருங்காதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வாலிபம் கைவிட்டு விடாதபடிக்கு, வாலிபத்திலே பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு அவன் என்ன செய்தான்? பாவத்தை விட்டு விலகி ஓடினான். பாவத்திற்கு தன்னை காத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்தெந்த காரியங்கள் உண்டோ அவைகள் எல்லாவற்றும் நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப இந்த வாரத்தில் நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிப்போம். அடிமையானவன் அடிமையானவன் என்றைக்கு அவன் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? நிலைத்திருக்கிறான். அப்ப பாருங்க, இது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அடையாளம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பிரிந்து போகவே கூடாது. ஆண்டவரை விட்டு பிரிந்து போக மாட்டான். பிள்ளை என்பவன் ஆண்டவரை விட்டு என்ன செய்ய மாட்டான்? பிரிந்து போக மாட்டான். நாம் எல்லாரும் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? இயேசுவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப பிள்ளைகள் இருக்கிற நாம் ஒரு நாள் பிரிந்து போக கூடாது. அப்ப அடிமை என்றால் என்ன? துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர், மனமோல போக்கில் வாழுகிறவர், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவன், அவன் தான் அடிமையாய் இருக்கிறான். ஒரு காலத்தில் நம்ம அடிமையாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதனால ஆண்டவரை விட்டு ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பிரிந்து போகவே கூடாது. நாம் அவருடைய குமாரர்களும் அவருடைய குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அநேக உபத்திரவங்கள் பாடுகள் வரும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள்
இச்சையிலே விழுந்து தகப்பனை விட்டு நம்ம என்ன செய்ய அநேக பிள்ளைகள் பிரிந்து போய் விடுகிறார்கள். உதாரணமாக ஒரு ஊரிலே ஒரு தகப்பன் இருந்தால், பெரிய தனவந்தன். வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்ட அவங்க 2 குமாரர்கள். அதில் ஒருவன் மூத்தவன், இளையவன் அவன் இளைய மகனாக இருக்கிறான். மூத்தவன் எப்பொழுதுமே தகப்பன் பக்கத்திலே அவன். மூத்தவனுக்கு தான் வேதத்தின் பிரகாரம் பார்க்கணும், அவன் எப்படிப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றிருக்கிறான், புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றிருக்கிறான். அவன் தகப்பன் பக்கத்திலே இருக்கிறான். ஆனால் இளையவனோ அவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? பிரிந்து போவதற்கு ஆசைப்படுகிறான். தகப்பனிடத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு, தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, தகப்பனோடு கூட இருக்கும் வரைக்கும் அவனை ஆண்டவர் பலப்படுத்தினார். அந்த தகப்பன் அவனுக்கு ஒரு குறையும் வைக்கல, அவனை பலப்படுத்தினார். ஆண்டவரே, அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கிற தகப்பனோடு கூட அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு எந்த குறையும் இல்லை. பார்த்தீங்களா? ஆனால் அவனுக்கு அப்பனோடு கூட இருப்பதற்கு பிரியம் இல்லை. அவன் என்ன சொல்லுகிறான்? எனக்கு சேர வேண்டியதை கொடு, நான் போகிறேன். ஒருவேளை இந்த தகப்பன் சொல்லியிருப்பான், அப்படி நீ என்னை விட்டு போகாத, அண்ணன் இருக்கிற பாரு, அண்ணன் என் கூட இருக்கிறான். அவன் இதை பத்தி கேட்கவே இல்லை. நீ இவ்வளவு காலம் வாழ்ந்துட்ட, என்னை விட்டு நீ பிரிந்து போனால் நீ தவறு செய்து விடுவாய், பாவத்தில் விழுந்து விடுவாய், எல்லா ஆசீர்வாதத்தை நீ இழந்து போய்விடா வேண்டாம் ஒருவேளை தகப்பன் சொல்லியிருப்பான். ஆனால் இவனோ மகன் என்கிற அந்தஸ்தை இழக்கும்படியாக, அடிமை என்கிற அந்த எண்ணத்தோடு கூட அவன் என்ன செய்கிறான்? எனக்கு சேர வேண்டியது கொடுங்க என்று சொல்லி அவன் அதை பிடிக்க கொண்டு போகிறான். போய் அவன் என்ன செய்கிறான்? பிழைக்கவில்லை. அவனோ எல்லாவற்றையும் அழித்து ஒன்றுமில்லாமல் பண்ணி விடுகிறான். தரித்திரம் அவனை ஆட்கொள்கிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அடிமை என்பவன் பிரிந்து போவதற்கு அவன் என்ன செய்கிறான்? விரும்புகிறான். ஆனால் குமாரனோ அவன் பிரிந்து போவதற்கு மனமற்றவனாக தகப்பன் பக்கத்திலே இருக்கிறான். அல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகள், மறுபடியும் நாம் பிறந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றாதபடி நாம் பின்வாங்கி போய்விடக் கூடாது. பின்வாங்கி போனோமானால் ஆண்டவர்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் என்ன செய்து விடுவோம்? இழந்து போய் விடுவோம். பரிதாபமான ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதெல்லாம் கவனிக்க வேண்டிய தெய்வ பிள்ளைகளே. அப்ப என்ன சொல்ல? பிரிந்து போகிறவன் யார்? தன் இச்சையின்படி நினைக்கிறவன், தன்னோ தானே மனமோடு பற்றி வாழ விரும்புகிறவன் தான் பிரிந்து போகிறவனாய் காணப்படுகிறான். வாசித்து பாருங்கள், நீதிமொழிகள் புத்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கு சொல்லப்பட்ட பிரிந்து போகிறவன் தன்னுடைய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். இந்த இளைய குமாரன் பிரிந்து போக மனமுள்ளவனாய் இருந்து தன்னுடைய இச்சையின்படி வாழ விரும்புகிறான். தகப்பனிடம் விட்டு அவன் கடந்து போகிறான். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போய் விடுகிறோம். நம்முடைய இச்சை ஆவிகள் நம்மை இழுத்துக் கொள்கிறது. அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்து போகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? ஆண்டுடைய குமாரர்கள், குமாரத்திகள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் வேதம் தெளிவாக சொல்கிறது, அடுத்து பிரிந்து போகாதபடி வாழ்கிற இந்த பிரிவினின் ஆவிகள் இன்றைக்கு பல இடங்களிலே கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? பிரிவினின் ஆவிகள் பல இடங்களிலே கிரியை செய்கிறது. செய்தா இல்லையா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. செய்தா இல்லையா? நந்தவனம் போல, நல்ல ஒரு பல்கலைக்கழகத்தை போல, நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தை போல குடும்பம் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள பூந்தா பார்த்தீங்களா? சாத்தான் அவன் உள்ள நுழைஞ்சான். ஆனா அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவனுக்கு கீழ்ப்படுத்தபடியினாலதான் அங்க என்ன நடந்தது? பிரிவினின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஆண்டவருக்கும் அவர்களுக்கு உள்ள உறவே. அதே போல நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள பிரிவினின் ஆவிகள் உள்ள போறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நுழைவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. மனைவி குறித்து யாராவது எதுவும் சொன்னாங்கன்னா, அது எனக்கு தெரியும், வேலையை பாட்டுப்போ அப்படின்னு சொல்லுங்க. பிரிவினின் ஆவி உள்ள வராது. புரியுதவங்களுக்கு? தேவன் இந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டோ அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தா அங்க பிரிவினைக்கு இடமே இருந்திருக்கிறாய். ஆமாவா இல்லையா? உண்மைதான். ஆனா இங்க பாருங்க, மனைவியை குறித்து, கணவனை குறித்து யாராவது ஏதாவது தவறான வார்த்தைகளை சொன்னாங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. உங்க கண்ணால கண்டு அது தவறு என்று தெரிந்தால் மாத்திரம் நீங்க என்ன செய்யலாம்? ஒப்புரவாய்க்கணும். ஒரு ஆலோசனை கொடுத்து ஒப்புரவாய்க்கணும்.
மற்றபடி மற்றவர்களுக்கு நீங்கள் செவி சாய்த்தால் அந்த பிரிவினை ஆவி உங்க வீட்டுக்குள்ள புகுந்து உங்க வீட்டை என்ன பண்ணிடும்? தாறுமாறாகிடும், ஒன்றும் இல்லாம பண்ணிடும். கணவன் மனைவி பிரித்து விடும், மாமனார் மாமியார் பிள்ளைகள் மருமக்கமாரை பிரித்து விடும், பேர பிள்ளைகளை பிரித்து விடும், மக்கமாரை பிரித்து விடும். வேலை ஸ்தலங்களில் தேவனுடைய பிள்ளைகளை இந்த பிரிவினை ஆவிகள் நுழைந்து விட்டால் நீங்க உங்களால் வேலை செய்ய முடியாது. தொழில் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் பிரிந்து போகிறோம் தன்னுடைய இச்சையின்படி செய்யப்பட்ட திருச்சபைகளுக்குள்ளும் இன்றைக்கு பிரிவினைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக பிரிவினைகள். ஒரு சபைகளோட இன்னொரு சபையை பார்த்துட்டு மக்களை பார்த்தா அடிச்சு பேசுறது இல்லை. நல்ல கவனிங்க. அப்போ பிரிந்து போகிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். அதை கவனிக்க வேண்டும். இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் என்ன செய்யணும்? தேவனால் பிறந்தவன் என்ற ஒரு வார்த்தைக்கு அடையாளமாக நாம் அடையாளம் காட்டுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. மற்றவர்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். தேவனால் பிறந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு 2-3 வசனங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஜெபித்து நாம் கடந்து போகிறோம். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட அவர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவனால் பிறந்தவன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு, இந்த அடையாளங்களை எல்லாம் தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு சாட்சி என்ன தெரியுமா? இவர்கள் என்னுடைய குமாரர்கள், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான சொல்லத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அது அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அவர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான சில இடங்கள்லாம் சொல்லுவாங்க, துருபதேசங்கள் வந்துருச்சு. ஏசப்பாவை எப்படி கூப்பிடக்கூடாதான்? அப்பான்னு கூப்பிடக்கூடாது. அது சொல்றான், ஏசப்பாவை அப்பான்னு கூப்பிடக்கூடாது. அல்ல கவனிங்க, அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடாதான். அப்புறம் எப்படிப்பா கூப்பிடுறது அப்படின்னா அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் நிறைய சொன்னான். கடைசியில் அந்த வேத வசனத்தை வச்சு நான் சொன்ன உடனே இந்த மனுஷன் கேட்டு ஓடியே போயிட்டான். இதே இடத்துல பிரசங்கம் பண்ணின ஒரு பையன் பல ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுது இந்த ஆலயம் ஸ்தாபன ஆலயமா இருந்தது. புரியுது உங்களுக்கு? பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அவனை கேட்டேன், அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. அவர் எப்படி கூப்பிடுறது? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இது யார் கொடுத்து? அவர் அதை குறித்து என்ன சொல்றாருன்னா ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அடுத்து அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அப்படியே நம்மளை விட்டுற மாட்டாரு. நான் போற போக்கில் நான் மறுபடியும் பிறந்திருக்கேன் அப்படின்னு உடனே சரி பிறந்துட்டான் அப்படியே போட்டா இனி அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் விடுகிற தகவல் அல்ல. அடுத்து அவர் என்ன பண்றாரு? நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு வாசிப்போம். அன்றியும் என் மகனே, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அற்பமா எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து நாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் மகளையும் அவர் என்ன பண்றாரு? தண்டிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சிக்ஷையை ஆண்டவர் கொடுத்துடக்கூடாது. உடனே நமக்கு என்ன ஆயிடும்? உடனே பெரிய ஒரு வேதனை வந்துடுது, புலம்பல் வந்துடுது. ஆண்டவர் பாருங்க என்னோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டாரு, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு அப்படிங்கிறார் இல்லையா? அவர் நேசிக்கிறார் நம்மை. சில தவறுகளை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில சிக்ஷைகளை கொடுத்து கண்டித்து உணர்த்தி என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய வழிகளிலே அவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நான் ஆசீர்வாதமா இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான். உதாரணம்
சிட்சிக்கிறார். நல்ல கவனிக்கணும், நீங்க சிட்சிக்கிறார். சாதாரணமான ஒரு ஆட்டு இடையாய் கிடந்தவன், சாதாரண ஆட்டை மேய்த்துக் கொண்டிருந்தவன ஒரு ஆராதனை வீரன். அதனால ஆண்டவர் அவனை விரும்பி என்னை எப்பொழுதும் தொண்டு கொள்கிறானே, எப்பொழுதும் இசைக்குறைகளை வாசித்து என்னை மகிமைப்படுத்துகிறானே என்று சொல்லிவிட்டு இந்த கொஞ்சம் ஆட்டையும் இவ்வளவு சின்சியரா பார்த்துட்டு இருக்கானே, கவனமா பார்க்கிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு கவனமா ஆட்சி செய்ய முடியும் என்று சொல்லி அவனை கொண்டு வர்றாரு. சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவனுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாம் கொடுத்தாரு. அரண்மனை முதற்கொண்டு, வேலையாட்கள் முதற்கொண்டு, மனைவி பிள்ளைகள் முதற்கொண்டு நிறைய கொடுத்துட்டாரு. எல்லாம் கொடுத்துட்டார். இன்னும் வேணும்னாலும் அவர் என்ன பண்ணிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. ஆனா பாத்தீங்களா, இவன் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டான், பாவத்தை செஞ்சுட்டானே, மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டான். இந்த பாவத்தை செய்தது நிமித்தமாக ஆண்டவர் அவன் மேல் கோபப்பட்டார். அவனை சிட்சிக்க ஆரம்பித்தார். நல்ல கவனிக்கணும், பாவம் அவனுக்கு விரோதமான துணிகரமான பாவத்தை அவன் செய்துவிட்டு அந்த பாவத்தை மறைப்பதற்காக இன்னொரு பாவத்தையும் செய்தான். அது என்ன தெரியுமா? ஒரு கொலையை செய்து விட்டான். இது ஆண்டவருடைய பார்வைக்கு விசனமாய் இருந்தது. ஒருவேளை தாவீது இப்படிதானே போய் கொலைட்டான் அப்படின்னு அவர் விடல. ஏன்னா அவனை அவர் நேசித்தார். இவனை இந்த தவறில் இருந்து எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்புகிறார். போ, தாவீது பாவம் செய்து விட்டார், போ உணர்த்து என்று சொன்னார். போன உடனே அங்க தீர்க்கதரிசி நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னார கிடையாது, ஒரு கதையை சொல்ற. அங்க போய் என்ன கதை சொல்றாரு? ஒரு பெரிய தனவந்தன், ஐஸ்வர்யவான், அவனுக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு, அப்படிதானே? நிறைய ஆடு இருந்துச்சு. ஒரு நாள் அவனை விருந்து பண்ண வேண்டும். அந்த விருந்து பண்ணக்கூடிய நாட்கள்ல அவன் வீட்டு பக்கத்துல ஒரு ஏழை இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. புரியுது உங்களுக்கு? ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. இவன் வீட்டுக்கு விருதுக்கு வந்தவங்களுக்கு அவன் என்ன பண்ணான்? யாருடைய ஆட்டை பிடித்து அவன் என்ன பண்ணினான்? அந்த ஏழையுடைய ஆட்டை, ஒரே ஆட்டை என்ன பண்ணான்? அடிச்சு சமைச்சு கொடுத்துட்டான். இது நியாயமா அப்படின்னு கேட்ட நம்ம பாசையில் நேரமா முடியாது. இவன் கொலைக்கு பாத்திரவனாய் இருக்கிறான், இவன் மரணத்துக்கு பாத்திரவனாய் இருக்கிறான், இதை செய்தவன் யார் அப்படின்னு தாவீது அழகா கோபத்துல கேட்காரு. அப்ப அவர் அமைதலா தீர்க்கதரிசி சொன்னாரு, அது வேற யாரும் இல்லப்பா, நீயே அந்த மனிதன், நீயே அந்த மனிதன். அடுத்து அவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணாலும் ஆண்டு கொடுத்திருப்பாரு. ஆனா நீ செய்த ஒரு பெரிய பாவம். அந்த உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக்கி கொண்டார். அந்த உரியாவையும் பட்டியத்தால் கொன்று போட்டு விட்டாயே, எவ்வளவு பெரிய பாவம். ஆனாலும் உன்னை நான் நேசிக்கிறேன், நான் உன்னை சிட்சிக்கிறேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொன்னார். அந்த பச்சை வாழ்ந்து பிறந்த குழந்தையை ஆண்டவர் அடித்தார். மனம் திரும்பினான். தான் நேசித்த அந்த தாவீதை ஆண்டவர் சிட்சித்தார், தண்டித்து மறுபடியும் தன்னண்டையிலே சேர்த்துக் கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் உங்களுக்கு சில காரியங்களை செய்து முறுமுறுக்கும் பொழுது, இப்படி வாழ்க்கையிலே மீறும் பொழுது அப்படியே விட்டுறாவன் ஆண்டவர் என்ன பண்ணார்? மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிட்டாரு? நம்ம பெற்ற ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது என்பதற்காக மறுபடியும் தன் வழியிலே அவர் கொண்டு வந்தார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒரு ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதம் தேவ பிள்ளையே. அடுத்ததாக அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? வாசிப்போம். ரோமர் 8:17 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும், ஆமா, கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாமே. ஆமென். போது பிரியமானவர்களே, இப்ப நீங்கள் நானும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். யாருடைய சுதந்திரவாளிகள்? கிறிஸ்துவுடைய சுதந்திரவாளிகள். நல்ல கவனிக்க வேண்டும். அவர் வைத்திருக்கிற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்கும் உரிமையுள்ள புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகள் நீங்களும் நானும். அல்லேலூயா. யாரெல்லாம் மறுபடியும் பிறந்து கர்த்தருக்கு சாட்சியாய் இருந்து தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ, நீதியை செய்கிறார்களோ, பாவம் செய்யாதபடி பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறார்களோ, அன்புள்ளவர்களை காணப்படுகிறார்களோ, கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறார்களோ, அதை மாத்திரமல்ல உலக அந்த காலத்தின் வல்லமைகளிலிருந்து பிசாசின் கிரியிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, அதே போல உலகத்தின் பாவத்தை
அருண் இந்த பக்கம் முன்னால வா, திரும்பி நில்லு, திரும்பி நில்லு. இவங்க அப்பா ஈபியில் ஒரு பெரிய ஆபீசராக இருக்கார். அவங்க அம்மா வாசி, கறி போட்டிருக்காங்க, சொத்தெல்லாம் இருக்குது, நிலப்பழம்லாம் இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ உடனே இவங்களுக்கு இதை கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்களா? அதுக்குரிய தகுதி இன்னும் அவனுக்கு வரல. ஆனா தகுதி வந்துவிட்டால் உங்களுடைய சொத்து முழுவதும் யாருக்கு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எந்த பையனுக்கு? அருணுக்கு. ஏன்? அவன் தான் உங்க பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தான் உங்க பிள்ளை. நல்லா கவனிக்கணும். எல்லாருக்கும் அப்படிதான். ஏன்னா உரிமை உள்ளவர்கள் தகுதிப்படுத்துகிறார். சிக்ஷித்து தவறு செய்யும் பொழுது என் பிள்ளை தவறாய் போய்விடக் கூடாது என்று தகப்பனும் தாயும் அவர்களை கண்டித்து உணர்த்தி வளர்த்து ஆளாக்கி அந்த தகுதி வந்த பொழுது தன்னுடைய சுதந்திரம் முழுவதையும் தன் பிள்ளைக்கு எழுதியிருக்கிறாங்க இல்லையா? அதை விட காட்டிலும் உலக அனைத்து உள்ள ஆசீர்வாதம் முழுவதற்கும் நீங்களும் நானும் சுதந்திரவாதிகள் ஆகும்படி தன்னுடைய விலையேறப்பட்ட மகிமையுள்ள பரிசுத்த நிறைந்த ரத்தத்தை சிந்தினாரே அந்த ஆண்டவருக்குள் நீங்களும் நானும் மறுபுறம் படைந்தவர்களாய் காணப்பட வேண்டியது ஆண்டவர் விரும்புகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க. நல்ல சுதந்திரவாதிகள். அப்பாவுடைய சொத்துக்கு நீங்களும் நானும் சுதந்திரவாதிங்க. தருவார். அதுக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். சில நேரத்தில் சிக்ஷிப்பாரு, சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுவார்? நொறுக்குமார். சில நேரத்தில் அதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது பெரிய ஆசீர்வாதம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வசனம் வரைக்கும் வாசிங்க. எழுதி இருக்கிறபடி பாருங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திற்கு தோன்றவும் இல்லை, வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆமென் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுடைய ஆவியின்றி அறிவான். ஆமென். தேவனுடைய ஆவியின்றி ஆமென். போது பிரியமானவர்களே, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, தேவன் தம் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக நம்மேல் வைத்திருக்கிற அக்கறை நிமித்தமாக நம்ம பெறப்போகிற எல்லா நன்மைகளையும் இந்த வேத பகுதியில் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறார். யாருக்கு? மறுபடியும் பிறந்த பிள்ளைகளுக்கு. அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அந்த அடையாளங்கள் உள்ள, நான் பிறந்தவர்கள் ஆண்டவரால் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னென்ன அடையாளங்களை நாம் காண்பிக்கிறோமோ, எந்த அடையாளத்தோடு வாழ்கிறோமோ அந்த பிள்ளைகள் பெறக்கூடிய சகல நன்மைகளையும் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய திவ்ய சுவாபத்திற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் எப்படி இருக்கிறார் அதே போல 2 பேதுருவின் புத்தகம் 1:4 சொல்லப்பட்டது, தேவனுடைய திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாய் நீங்களும் நான் இருக்கணும். அவர் எப்படிப்பட்ட சுவாபம் நிறைந்தவராய் இருக்கிறார், அவரை போலவே நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தாயை போல பிள்ளை, உங்களை போல சேலங்கிறாங்க. தகப்பனை போல குமாரர்கள் குமாரத்திகள் இருக்க வேண்டும், தாயை போல பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணாதிசயம் நம்முடைய தகப்பனை எப்படியோ அதே போல நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் அவருடைய ஆவியினாலேயே நடத்தப்படுகிறார்கள். ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுமா? இப்ப நீங்கள் எல்லாம் யாருடைய ஆவியினால் நடத்தப்படுறீங்க? தேவனுடைய ஆவியானவருடைய நடத்தலின்படி நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷி தேவனுடைய ஆவியானவரே, நீர் என்னை நடத்துவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வழிகளில் என்னை நடத்தும் ஆண்டவரே. சில நேரத்தில் குறைகள் இருக்குமே ஆனால், குற்றங்கள் இருக்குமே ஆனால் கண்டித்து உணர்த்தி என்ன செய்வாரு? சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டவர்கள் கோபப்படக்கூடாது. நம்ம மீறுதல் நிமித்தமாக தான் நமக்கு அந்த பிரச்சனை
அந்த தவறான காரியத்திலிருந்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மறுபடியும் பிறந்ததுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆவியினாலே நடத்துகிறார். நாம் எப்படி நடந்தோம் அதே போல அந்த பிள்ளைகளை அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு நாளும் இருக்கிற ஆவியானவரே உங்களுடைய நடத்துவதற்காக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை எப்படி நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறீரோ அப்படியே நான் நடப்பதற்கும் என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்மா என் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம நினைச்சோம். நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவார். எல்லாரிடத்தில் அவன் அன்புள்ளவனாக இருப்பார். எல்லாரிடத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பார்? எல்லாம் பாவ அழுக்கிலிருந்து காத்துக் கொள்கிறவனாக இருப்பார். உலகத்தை ஜெயிக்கிறவனாக காணப்படுவார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்ற அடையாளத்தை உடையவர்களாக இருக்கிறார். அவர்களுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு இவர்களின் பிள்ளைகள் என்று ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். அவர்கள் எந்த ஒரு சின்ன தவறு செய்தால் ஆவியானவர் அவர்களை கண்டித்து உணர்த்தி தன்னுடைய வழியில் கொண்டு வருவார். அவர்களுக்கு தான் தன்னுடைய எல்லா சுதந்திர வீதத்தையும் அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். அவர்கள் பிறப்பு ஆசீர்வாதத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமாய் நீ நடந்தபடினால் இவைகள் எல்லாம் உனக்கு நான் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் வாழ வேண்டும். ஒப்புக் கொடுக்கிற வாழும் பொழுது அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டு அவர் கொடுக்கிற சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை ஆண்டவர் அப்படித்தான் நடத்த போகிறார். உங்களை பலப்படுத்த போகிறார், திடப்படுத்த போகிறார். அவருடைய ஆளுகைக்கு அவருடைய நடத்துதலுக்கு ஆவியானுடைய பிரசனத்தை உணர்ந்து அவர் ஆவியானுடைய பாதத்துல உங்களை ஒப்புக் கொடுங்க. அந்த ஆண்டவர் உங்களை வழிநடத்தி உங்களை மேன்மைப்படுத்தி சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அவர் தந்தருள்வாராக. ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கிறது. ஆவியானவரே, உம்முடைய நடத்துதலுக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எசப்பா, உம்முடைய நடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க? தேவனால் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் வெறுமையான பிறந்திருக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே போயிடாது. உண்மையிலே நான் தேவனால் பிறந்திருக்கிறேனா இல்லையா என்று ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஆண்டவரே உம்முடைய சுதந்திரத்தின் வீதத்திற்காக என்னை நீர் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, இளையகுமாரன் மனம் திரும்பி வரும்பொழுது அவர் சொல்லுகிறான், நான் இப்பொழுதே எழுதி என் தகப்பனிடத்திற்கு போவேன். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன். என்னுடைய சுய இச்சையின் பிரகாரம் நான் என்னை ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் அவன் சொன்ன பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான். இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான். அதே போல நம்முடைய அன்பின் தகப்பன் இன்றைக்கு 2 கரங்களை விரித்து, என் மகனே மகளே, என்னிடையே வரமாட்டாயா, என்னிடையே வரமாட்டாயா? வேதம் சொல்லுகிறது அவர் காயப்படுத்துகிறார். அடுத்து அவர் என்ன பண்றாரு? காயங்களை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அடிக்கிறார். அவருடைய கரம் நம்மை அணைக்கிறதுங்க. விட்டுற மாட்டாரு. அவருடைய தகப்பனும் தாயும் கூட விட்டுருவான். அப்பா ஒரு நாள் உன்னை விட மாட்டேன், அந்த ஆண்டவர் உன்னை ஒரு நாள் விட மாட்டாரு. என்னால் நீ பாரு, என்னால் நீ பாரு. அவருடைய தடுப்புழுக்கிற உனக்காக ஈட்டப்பட்டு இருக்கிறது. உன்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு ஒவ்வொரு பாடு வந்தால் என் பிள்ளை எனக்கு சாட்சியா வாழ்றானே, எனக்கு சாட்சியா வாழ்றாளே, என்னுடைய அடையாளங்களை பெற்ற மகளாய் காணப்படுகிறாளே, என்னுடைய சுவாபமுள்ள மகனாய் காணப்படுகிறானே, என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கட்டும், என் பிள்ளையை நான் பாதுகாக்கட்டும் என்று இன்றைக்கும் அவர் ஏக்கத்தோடு உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, ஒரு விஷயம் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பாய். ஆண்டவரே, இன்னொரு சொல்லுகிறாய், இன்னும் நீ என்னை நேசிக்கிறாயா மகனே? என்னை பார், உனக்காக கல்வாரியிலே என்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தேனே, அந்த கல்வாரியை நோக்கி பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை துன்பம் வந்தாலும், எவ்வளவு பாடு வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய அன்பை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், நான் பிரிந்து போக மாட்டேன். ஆண்டவரே,
உண்மை அதிகமாக நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. உண்மை நான் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? மகனை மகளை சொல்லு, வாயை திறந்து சொல்லு, உண்மை நேசிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? நம்ம சொல்லாமா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உற்சாகமாக நேசிக்கிறோம் ஆண்டவரே, நேசிக்கிறோம் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் கர்த்தருக்காக காணிக்கையை செலுத்தக்கூடிய நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்காக நாம் அர்ப்பணிப்போடு கூட காணிக்கையை படைப்பதற்காக வந்திருக்கிறோம். மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் நாம் பெற்ற நன்மைகளுக்கு ஈடாக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டவரை தொழுது கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை அவர் கரத்திலே கொடுத்து பல மடங்கு அவருடைய கரத்திலிருந்து நாம் வாங்கி செல்வதற்காக கடந்து வந்திருக்கிறோம். உற்சாகமாக கொடுக்கிற ஒரு இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை வாய்க்க செய்ய அவர் விரும்புகிறார். களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்ய விரும்புகிறார். அவை காணிக்கைகளை தசமாவளை கரங்களை எடுத்துக் கொள்வோம். இந்த காணிக்கைகளுக்கும் தசமாவளுக்கு குடியரசி காணிக்கைகளுக்கும் பாஸ்டர்கள் செபிப்பார்கள். அது பின்பு ஒரு பாடலை பாடுபடுவது முதலாவது சகோதரர், பின்பு சகோதரிகள் காணிக்கை படைக்கும். எங்களை அளவு பிரியமாக நேசிக்கிறவரே, எவகையான் நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவை முன்குறித்திருக்கீங்க, அழைத்திருக்கீங்க. ஜீவனுக்கள் இல்லாதவருடைய புதிய கல்லை கவிதாங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம், உம்முடைய அன்போடு நாங்கள் வந்திருக்கிறோம், உமது ஐக்கியத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய நேசிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். தர்மையான நாளிலும் படைக்கப்படுகிற அன்பின் காணிக்க ஒவ்வொன்றை ஆசீர்வதிங்க. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும், குடும்பங்களையும், தனிப்பட்ட நபர்களையும், தனிப்பட்ட குடும்பங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவதூதன் ஆண்டவரே நீ ஆசீர்வதித்த வழியை உண்மை போக விடேன் என்று சொல்லி பக்தன் பாடுகிறது போல உடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார்கள். படைக்கிற காணியை தேவன் அங்கீகரிக்க ஆண்டவரே இதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதத்துக்கு அதிபதிகளாக ஆண்டவரே ஒரு நிலைமை குறைபடாதபடி களஞ்சியங்கள் நிறைமை வழியே வீட்டில் இருக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தொட்டியில் இருக்கிற ஆண்டவரே கலசங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சொல்லுகிறோம். உமது பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சொல்லுகிறோம். இந்த காணிக்கை தேவன் அங்கீகரிக்க உமது ஊழியத்திற்கு பயன்படுவதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் இருக்கிறார்கள். அபிஷேகநாதா ஆரோக்கியநாதா உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? அபிஷேகநாதா ஆரோக்கியநாதா உம்மை விட்டு நான் எங்கே போவேன்?
ஆயிலை வாழ்வே அபிஷேகநாதா ஆரோக்கியநாதா உம்மை விட்டு நான் எங்கே போவேன் அபிஷேகநாதா ஆரோக்கியநாதா உம்மை விட்டு நான் எங்கே போவேன் உம்மிடத்தில் ஜீவ வார்த்தைகள் உண்டையா உம்மிடத்தில் ஜீவ வார்த்தைகள் உண்டையா உம்மசனம் என்னை தேடிடுவேனாரா உம்மசனம் என்னை தேடிடுவேனாரா கர்த்தாவின் சத்தத்தால் கரைகளை போக்கி கர்த்தாவும் ரத்தத்தால் கரைகளை போக்கி நித்தம் நிறைந்தீரே ஆவியின் சந்தோஷம் நித்தம் நிறைந்தீரே ஆவியின் சந்தோஷம் அபிஷேகநாதா ஆரோக்கியநாதா உம்மை விட்டு எங்கே போவேன்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சுற்றம் வெறித்தாலும் சொந்த பகைத்தாலும் நம்மை ஒருபோதும் மறவாத தேவன் உன் அருகில் இருக்கிறார். மகனே மகளே, நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய். நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போகாதபடி இருக்கிறபடியினால் வெளிப்படுத்தல் 8:3 சொல்லுகிறது, 3:8 சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவம் உனக்கு உன் குடும்பத்திற்கு மகனே மகளே பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை, அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி. வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே உன்னை கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிள்ளையை மாற்றி இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் முழுவதும் உனக்குத்தான் மகனே மகளே, உனக்குத்தான். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி திடப்படுத்த போகிறார். சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் என் பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் கேட்ட வேத வசனத்தின் பிரகாரம் நம்மை இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நாம் செய்கிற வேலை, தொழில், விவசாயங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் நல்ல ஒரு செழிப்பை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான கிருபைகளை கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலே திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகியும் குழந்தையே கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த 2 வீலர் 4 வீலர்ல பிரயாணம் பண்ணும்போது பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கன்சீவா இருக்கிற பிள்ளைகள், பிரசவத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய திருச்சபையில் உண்டு. அநேக பிள்ளைகள் வெளியில் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் பரிபூர்ணமான மாதங்கள் நிறைவேறி நல்ல சுக பிரசவத்தை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்முடைய தேசத்தை ஆட்கொண்டிருக்கிறது 3வது அலையாக கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தின் மக்களை அழித்து விடாது, நம்முடைய குடும்பங்களை தொடுவாதபடிக்கு ஆண்டவர் நன்மைகள் எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்து பராமரிப்பதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த தேசத்தின் தலைவர்கள் இந்த நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்யக்கூடிய ஞான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா ஊழியர்களுடைய குடும்பங்களின் விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் திருச்சபை மக்களை ஆண்டவர் பாதுகாப்பதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஏற்ற வாழ்வை பரிசுத்தவான்களை கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லாம் ஜெபிக்க போகிறோம். கடைசி ஜெபத்தை ஆசீர்வாதத்தை பாசங்கள் செய்து முடிப்பார். எங்களை அளவு கனியமாக நேசிக்கிறவரே, அருமையான ஆசீர்வாதமாக்கப்பட்ட இந்த பகல் வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி நாமத்தை ஆராதனை செய்திருக்கிறோம் ஐயா. இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, குதிரை எந்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயம்
நிச்சயமாய் உமக்கென்று நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஜெயத்தை தரப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே நீர் மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே நோவா பேழை செய்யும் பொழுது அந்த பேழைக்குள்ளாக வந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளதாக இருந்தது. அந்த குடும்பம் காக்கப்பட்டது. ஆண்டவரே மற்றவர்களுடைய நிலைகள் பரிதாபமாக இருந்தது. இயேசுவே வைத்ததை உண்மை தேடுகிற உணர்வுகள் ஒன்றொன்று பார்க்க பூமி எங்கும் அது தன் விழாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தாவே துதிக்கிறோம். இயேசுவே உங்களுடைய திட்டத்தின் நிமித்தம் எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே இந்த கலக்கங்களை மாற்றுங்க. ஆண்டவரே வேதனையை மாற்றுங்க, துக்கத்தை மாற்றுங்க. ஆண்டவரே வாதைகளை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தர்மையான நாளில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய சந்ததிகளாக எங்களுடைய தேசம் மாறட்டும். தேவனே நீர் அப்படியே மாற்றும்படிக்காக நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே இந்த வாதைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. இந்த கொடூர வியாதி கொள்ளை நோய்கள் ஆண்டவரே வேத வசனத்தின் நிமித்தம் ஆண்டவரே பூமியிலே இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி அநேக இடங்களில் நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். உங்களுக்கு திட்டமானது மாத்திரமே தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே வேதம் ஆமேன்னு நிறைவேறுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை வைராக்கியமாக இருக்க கத்த திரும்பி தருகிறார்கள். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. பிதா குமாரன் திரிகை நாமத்தினாலே பிள்ளைகள் மனதால் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வது தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ வெளிச்சம், தேவ ஆசீர்வாதம் அவரது பிள்ளைகள் சிரசில் இருப்பதாக மகிமையான பாதையிலே தேவன் நமது பிள்ளைகளை நடத்துகிறார். இந்த வியாதிகளுக்கு ஒன்பது பிள்ளைகளை தேவன் பாதுகாருங்க, பராமரிங்க, பாதுகாப்பு வஸ்திரத்தினால் நமது பிள்ளைகளை ஓட்டிக் கொள்ளுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனல்ல நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பரவாதி ஆமென். நம் ஆண்டவரை இயேசுவின் கிருபையும் பிதாவின் அழைக்கும் பரிசுத்தனுடைய துணையும் பாதுகாவலை நடத்தும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களில் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளுக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையில் நான் அவரை என்றென்று வாழ்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.